அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். இந்த வீடியோவில் ரீசெண்டாக நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்கக்கூடிய பொது அறிவு வினாக்களை தான் நம்ம தொடர்ந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு 5-10 கேள்விகள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி பிளானில் இருக்கிறத விட இந்த கேள்விகளும் கூடுதலாக படிங்க. சரியா? ஸோ முதல் கேள்விக்கு வரும். இதெல்லாம் நான் ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு தரேன். டைம் கிடைக்கும்போது சும்மா கேளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். மகத் சத்தியாகிரகா, அதாவது B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? மகத் சத்தியாகிரகா தொடங்கினார். அப்புறம் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, அது இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க இது பண்ணது. கூற்று என்ன சொல்லுது? B.R. அம்பேத்கர் மகத் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 1927. சரிங்களா? 20 மார்ச் 1927 ஸ்டார்ட் பண்ணாதான் இந்த மகத் சத்தியாகிரகா. மகத் அப்படிங்கிற ஒரு இடம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, தமிழில் கூட இதெல்லாம் இருக்குது. அம்பேத்கர் பற்றின பாடங்கள். ஸோ தமிழ் படித்தா இதுவுமே உங்களுக்கு கூடுதலாக வந்துடும். என்னென்னா அன்டச்சபிள்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா அந்த பப்ளிக் டேங்க்லேருந்து அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு தடை, ஸோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? மகாராஷ்டிராவில் மகத் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த இதுக்காக தான் பார்த்திங்கன்னா மகத் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த டேட்டை தான் நம்ம என்னவா செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மார்ச் 20. சரிங்களா? என்ன அப்படின்னா சோசியல் எம்பவர்மெண்ட் டே அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். சரிங்களா? அவர் ஒரு சத்தியாகிரகா, ஒரு நான் வைலண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய உரிமையாக தண்ணி எடுக்கிறத பார்த்திங்க அப்படின்னா 1927 இது பண்ணார். ஸோ இந்து முஸ்லீம் ஒருங்கிணைக்க முயற்சியாக காரணம் அப்படின்னா இதுக்கு சம்மந்தம் கிடையாது, தவறு. அப்போ இதுக்கு என்ன நம்ம பதில் அளிக்கணும் அப்படின்னு பார்த்தா என்ன இருக்குது? கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்குகிறதா? இல்லை. கூற்று சரி, காரணம் கூற்றை விளக்கவில்லையா? இதுக்கும் சம்பந்தம் இல்லை. சரிங்களா? விளக்கவில்லை தான், ஆனால் கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் காரணம் கூற்றை விளக்கவில்லை அப்படிங்கிறது ஓகே. ஸோ இதுக்கும் சம்மந்தம் இல்லை, காரணம் தப்பு. சரிங்களா? கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு ஒரு சரியான காரணம் சொல்லி எதுக்காக மகத் சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு இருக்கணும். சரிங்களா? ஆனால் இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. வேறு ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லியிருந்தால் கூட இந்த காரணம் சரியாக தான் இருக்குது, ஆனால் அந்த கூற்றை விளக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரியா? ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா அந்த காரணம் அப்படிங்கிறது இதுக்கும் சம்மந்தம் இல்லை, தப்பாக இருக்குது. காரணமே தப்பு. அதுக்கப்புறம் தப்பாக இருக்குது, அது விளக்கலையான்றது நம்ம பார்த்திங்கன்னா அப்புறம் டிசைட் பண்ணிக்கிறது. இப்போ இது விளக்கவில்லை அப்படிங்கிறதோட காரணம் தப்பு. ஒரு ரீசன் சொல்கிறாங்க, அந்த ரீசனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, தவறான ஒரு ரீசனை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கொஞ்சம் இது எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது எங்களுக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் அந்த மாதிரி. ஸோ டஸ் நாட் எக்ஸ்பிளைன், ஏ இஸ் கரெக்ட், ஆர் டஸ் நாட் எக்ஸ்பிளைன் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை அப்படிங்கிறது தான். இவர் இந்து முஸ்லீம் ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படிங்கிறதுக்கும் அதனால் மகத் சத்தியாகிரகத்தை இது பண்ணாரா? இல்லை. இந்து முஸ்லீம்களை ஒருங்கிணைக்க முயன்றார் அப்படிங்கிறது இங்கே தவறு. ரைட். அலிப்பூர் குண்டு வெடிப்பில் அரவிந்த் கோஷ்காக வழக்க வாதாடியவர் யார்? அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோஷ்காக வழக்கை வாதாடியவர் யார் அப்படின்னா C.R. தாஸ், சித்தரஞ்சன் தாஸ். ஓகேங்களா? C.R. தாஸ், மோதிலால் நேரு இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க? சுயராஜ்ய கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வழக்கில் ஜவஹர்லால் நேரே பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாதாடாமல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான வழக்கில் வாதாடி இருப்பார். யாருக்காவது தெரிஞ்சால் கீழே என்ன அது எந்த வழக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அவர் விடுதலை போராட்ட இயக்கத்தில் ஈடுபட்டதுக்கப்புறம் பெருசாக வக்கீல் கோட்டை அணிஞ்சு வாதாடலை, ஆனால் ஒரு முக்கியமான வழக்குக்காக வாதாடி இருப்பார். ஸோ அது எது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு கேட்கலாம். அடுத்து பாருங்கள், புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது? ட்ரான்ஸ்லேஷன் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். த ஃபேமஸ் கோட் லாங் இயர்ஸ் எகோ வி மேட் அ ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படிங்கிறது இதை கோட்டை சொன்னது யார்? அவ்வளோதான். யாரால் வழங்கப்பட்டது, யார் கூறியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். சரிங்களா? ஓகே. இது யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
யார்? ஜவஹர்லால் நேருவாமா. ஓகே. அடுத்து கிபி 1961ஆம் ஆண்டு மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்னவாக இருந்தது? 30 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்ஸ். எத்தனை? 30 நிலையான ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 30 நிலையான ஏக்கர். இது எப்போ? 1961. சரிங்களா? ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கொஞ்சம் ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப்பில் இருக்கக்கூடிய கேள்வி பாருங்கள். வங்காளம் மற்றும் பீகாரில் பிரிட்டிஷ் ஆட்சி நிறுவப்பட்டதால் உள்நாட்டு கிளர்ச்சிகள் தொடங்கின. மேலும் அவை காலனித்துவ ஆட்சியில் ஒன்றன் பின் ஒன்றாக இணைக்கப்பட்டதால் அவை நிகழ்ந்தன அப்படின்ருக்கு. The civil rebellions began as British rule was established in Bengal and Bihar, and they occurred in area after area as it was incorporated into colonial ரூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியானது என்ன அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட் கடைசியாக கேட்டிருக்குது. சரியாக தவிர நல்லா பார்த்துக்கணும். நூற்றுக்கணக்கான சிறிய கிளர்ச்சிகளை தவிர 40க்கும் மேற்பட்ட பெரிய கிளர்ச்சிகள் நடந்தன. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்டாக நம்ம படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இது ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே சரி அப்படின்றாங்க. போத் 1 and 2 சரியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வங்காளம் பீகாரில் அந்த டைமில் நடந்த முக்கியமான சிவில் ரிபெல்லியன்ஸ், அப்புறம் ட்ரைபல், சரிங்களா, அவங்களுடைய அப்ரைசிங்ஸ் இதெல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமாக சொல்லணும்னா எந்த காலகட்டம் அப்படின்னா 1763 1856 இந்த காலகட்டங்களை நம்ம சொல்லலாம். அந்த டைமில் தான் மோர் தென் 40க்கும் மேற்பட்ட ஒரு பெரிய அளவிலான ரிபெல்லியன்ஸ். சரிங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் மைனர் ரிபெல்லியன்ஸ். ஸோ 100 கணக்கில் வந்து சின்ன சின்ன கிளர்ச்சிகள்லாம் நடந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சன்னியாசி ரிபெல்லியன் அதில் ஒன்று. சரிங்களா? 1763 1800 இந்த காலகட்டங்களில் நடந்தது. சரிங்களா? அதே மாதிரி இந்த இடத்துல இன்னும் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் நடந்துச்சு, ரிபெல்லியன்ஸ்லாம் இருந்திருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கியமான இதையும் நோட் பண்ணிங்க. ட்ரைபல் ரிபெல்லிங், சாந்தல்ஸு, கோலு, பிர்சா முண்டா, ஸோ இவங்களுடைய அந்த கிளர்ச்சிகளும் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே நமக்கு முக்கியமான கிளர்ச்சிகள். ஏன்னா எந்த பாடத்தில் வரும் அப்படின்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க காலத்தில் நிகழ்ந்த கிளர்ச்சிகள், விவசாய கிளர்ச்சிகள், ஓகேங்களா, அப்புறம் பழங்குடியினருடைய கிளர்ச்சிகள், இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்த நேரலைகள் வகுப்புகளில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.